எந்த ஒரு சின்ன விஷயமானாலும் கிளாஸ்ல பசங்க அடங்கலைன்னா கூட எனக்கு அழுகு வந்துடும். நம்ம சொல்லி கேட்கலையே அப்படின்ட்டு. நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். ஒரு சோக சீன்ல சிரிப்பை அடக்க முடியலடா. என் வயிறு வலிக்குதுடா. ஒரு மனுஷனுக்கு எதுக்கு தான் அழுக வருது இல்லையாங்க? ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? ஸ்டாஃபுங்க என்ன கன்சோல் பண்ணுவாங்க. அவன் பண்றதுக்கு நீ ஏன்பா அழற அப்படின்னு. அதனால ஏதாவது வருத்தம் அதிகமா வந்துருச்சுன்னா ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அழுக ஆத்திரமா வரும் சார். என்ன மனுஷன் உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நான் இந்த பக்கமும் இந்த பக்கமும் வரிசையா வந்துட்டே இருக்க போறேன். டக் டக் டக்குன்னு பதில் சொல்லிட்டு வாங்க. மைக் எங்க கொடுங்க. கோபம் வருகிற போது நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? காலி பசங்கடா கழிச்சு போயிட்டுடா கழுவி ஊத்துற கஞ்ச போயிட்டுடா. வந்தால் லூசுத்தனமா பேசாத. லூசுத்தனமா பேசாத. வாய மூடிடுறதுக்கு மேல டென்ஷன் ஆயிடும். எப்படி சார் நீங்க வாங்க. வாய மூடு. அரைஞ்சனா பல்ல கழட்டிடுவேன். போட்ட வாயில பல்லெல்லாம் பொறி மாதிரி சதறிடும். என்ன ஜென்மனி? மூடுறா வாய. வாய முறா குரங்கு. எடு பெல்ட். எடு பெல்ட். சீரியஸ் அப்படி சொல்லுவீங்களா? எடு பெல்ட் அப்படி. எடு பெல்ட். பெல்ட்டாலே அடிப்பேன்டா. பெல்ட் இல்லையே. அரணாகர அறுத்து அடிப்பேன். எங்க அடி பார்க்கலாம். ஓ நல்ல நேரம். இன்னைக்கு நான் கட்டாம வந்துட்டேன். அடிங் அடிங் அவ்வளவுதான். சம்மாடி வாங்குவேன். சமாடி. என்ன அடிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குறீ. and then இன்னொரு வேர்ட் தான் அதிகமா யூஸ் பண்ணுவேன். அதுக்கு தூய தமிழ்ல முடின்னு பேரு. ஜந்து பிசாசு உருப்டாத எருமை. இந்த கிளி கிளிக்கிறாள எந்த ஒரு காரியா இருப்பா? என் முன்னால நிக்காத. முன்னால நிக்காத. பெண்கள் சொல்லுவாங்க. ஷிட்னு சொல்லுவேன். ஷிட். சில நேரத்துல மாதிரி வரும். ஃப்ளோல ஜாஸ்தி இந்த தமிழ் வார்த்தை தான் வரும். ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. அப்புறம் என்ன அசிங்கமா சொல்லிட்டு போற தயவு செஞ்சு போயிடு. அப்புறம் என்ன அசிங்கமா சொல்லிட்டு போற தயவு செஞ்சு போயிடு. ஓ முக்கா தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயில இருந்து வர வச்சிடாத. பரவாயில்ல சொல்லியா. மாடு. பிள்ளைங்க எதனா டென்ஷன் ஆகிடுவாங்க. ஓகே பிள்ளைங்க மேல கோவம் வந்தா மாடு. வீட்டுக்கார மேல கோவம் வந்தா போடா நாயே. போட நாயே. இவ்வளவுதான் மரியாதை உனக்கு. இவ்வளவுதான் மரியாதை. மரியாதை மரியாதை. உனக்கு என்னோட மரியாதை? அடி வாங்க போற அறிவு இருக்கா? ஏய் என்ன பெரிய என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? டேய் வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. அறிவு இல்ல உயிரை வாங்காதீங்க. அறிவு இல்ல உயிரை வாங்காதீங்க. இது கட்டாய வீட்டுக்காரர் திட்டதான். செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேக்குறான் பாரு, அவன் தான் மனுஷன். ஆனா செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேக்குறான் பாரு, அவன் தான் அம்மா புருஷன். நடுவுல ஒருத்தனை நிக்க வச்சுக்கிட்டு ஒரு ஆனந்தமான ஒரு சூழல், ஒரு மகிழ்ச்சியான ஒரு அதை எப்படி வெளிப்படுத்துவீங்க? என்ன வார்த்தையில வெளிப்படுத்துவீங்க? ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல நான் இருடா. ஹாய் பட்டான் சிட்டான் தட்டான். ஹாய் பட்டான் சிட்டான் தட்டான். அப்படி பட்டான் சிட்டான் தட்டான். சிட்டு பட்டான் சிட்டான் தட்டான். கவிதை மாதிரி இருக்குதுல்ல. பட்டான் சிட்டான் தட்டான். ஐயோ உங்களை எப்படி கோட்டுக்குள்ள விடுறாங்க? நல்லா இருக்கு. சூப்பர். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. பட்டான் சிட்டான் தட்டான். சச்சி உங்களுடைய கேஸ்ல உங்களுக்கு ஆதரவா ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாருன்னா அப்படிதான் சொல்லுவேன். நீ படு. பட்டான் சிட்டான் தட்டான். கேஸ் டிஸ்மிஸ்ட். இது எங்க இருந்து இது எடுத்தீங்க? உங்களுக்கு பழக்கம்? நானே சிந்திச்சேன். எங்க வீட்டு பாப்பாவை கொஞ்சுவோம் நாங்க. ஓ அதுல இருந்து சந்தோஷம். நல்லா இருந்துச்சுல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. குக்கரதச சுழட்டி அடிக்குதுரை. சுழட்டி அடிக்கல. அட்ரா சக்க. அட்ரஸாக்கா? ஆடுறா சக்க அரசக்க அரசக்க அரசக்க. து கிரேட் அப்படின்னு. நீங்க சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. அத நீ இன்னொரு எனக்கா சொல்லுங்க. அட்டகாசமா இருந்துச்சு. எப்படி இது? சின்னமுத்து கிரேட். அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. நெக்கு சிரிப்பே வரல.
ரொம்ப சந்தோஷமா தான் நான் கத்திருவேன். அப்புறம் திலகவதி சும்மாவா உன்னை மிஞ்ச முடியுமா அப்படின்னு. ஏண்டா கடலமுத்து கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க, ஏன் கவலைப்படுற? திலகவதி சும்மாவா? அது நீங்க தான் திலகவதியா? ஓகே. ஐயோ சோ ஸ்வீட் அப்படின்னு என்னைய புகழ்ந்துப்பேன். ஐயோ சோ ஸ்வீட். ஓகே. ஐயோ சோ ஸ்வீட். இருடா வெற்றி குறி பண்ணிடுவேன். வெற்றி குறி. வெற்றி குறி அது என்னது எப்படி? எஸ் எஸ். ஓ அததான் கேக்குறேன். எஸ் எஸ் என்னடா பண்ண மச்சான்? இது பேர் தான் வெற்றி குறி. வெற்றி குறியா? போனஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆபீஸ்ல யா யா அப்படின்வோம். நம்பலாம். யா யா. ஏண்டா நான் வெற்றி குறி பண்ணனா என் கடை தப்பிச்சது, என் குடும்பம் தப்பிச்சது. நீ ஏன் பண்ண? ஏன் தங்கச்சி கல்யாணம் நடக்கும், ஏன் கல்யாணம் நடக்கும்? ஏதாவது ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி பிரைஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா உடனே மேல பார்க்க ஆரம்பிச்சேன். அடி ஷாட் வெங்கட பிரியா சாதிச்சுட்ட நீ அப்படின்னு சொல்லிக்குவேன். தரணி உனக்கு எங்கேயோ மச்சான் இருக்குடா. ஹே இப்ப அடிக்கிறேன்டி அவள, இப்ப அடிக்கிறேன்டி அவள, இப்ப அடிக்கண்டி அவன. சகல என் அடிய பார்த்தது இல்ல. பார் என்ன அடிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. ஓ சரி ஹே சரி. இப்ப அடிக்கிறேன்டி அவள, இப்ப அடிக்கண்டி அவன. நீங்க பெரிய ரவுடி பேட் ரவுடியா இருக்கேன்னு நானு. பெண் தானே, பெண் சாஃப்ட்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்கள போட்டு 2 உலுக்கு உலுக்கிட்டு ஏய் இலக்கியா இலக்கியாவா கொக்கா பக்கத்துல இருக்கவன குலுக்கிட்டு சொந்தமா பாராட்டிக்கிறது. ஆன்சே இல்ல அடிச்சுக்கோ. சான்ஸே இல்ல அடிச்சுக்கோ. ஓ இந்த ஹைஃபை. லூசு பல வாவ் அப்படின்ட்டு அந்த மாதிரி இங்க ஸ்பாட்ல புடாடி ஓடி வந்து என்னங்க சாக்கடிச்சிட்டா கேக்கணும். ஒவ்வொரு விஷயமும் இருக்குல்ல. ஒரு பக்கம் சந்தோஷம், அடுத்தது வலின்னு ஒண்ணு இருக்குல்ல. வலினா கால் அடிபட்ட கையில அடிபட்ட அந்த வலி இல்ல, மனசுல ஒரு வலி. அப்ப என்ன வார்த்தை சொல்லு? ஒரு மனுஷன் எவ்வளவுதாயா கஷ்டப்படுறது. சே அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் ரொம்ப சோகமா இருக்கும்போது வரும். வெளில சொல்ல மாட்டேன், ஆனா உள்ளுக்குள்ள அந்த சேங்கிறது திருப்பி திருப்பி ஒலிச்சிட்டே இருக்கும். மனசுல ஒலிச்சிட்டே இருக்கு. என்னடா வாழ்க்கை இது? என்னடா வாழ்க்கை? என்னடா வாழ்க்கை? மயிர் வாழ்க்கை. மயிர் மாதிரி. ஒரு பெருமூச்சு விட்டுட்டு ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ கடவுளே. ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கடிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஏன்டா நமக்கு மட்டும் இப்படி நடக்குது? கடவுள் ஏன் ரொம்ப நம்மள சோதிக்கிறான்? நம்ம என்ன தப்பு பண்ணோம்? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டுமா? அம்மா அப்படின்னு. அம்மா அம்மா. உண்மையாவே நிறைய ஆண்களுக்கு இந்த வேர்டு தான் வரும். உண்மை. எந்த வார்த்தை காதலை ரொம்ப சிறப்பாக வெளிப்படுத்துகிறது? பொங்கல். பொங்கல். என்ன வலி? என்ன வலை? உயிரே. உயிரே. சகி. சகி. செல்லம். செல்லம். ஹாய் செல்லோ. ஏங்க ஏங்கவா? அட போங்க, நீங்க ரொம்ப குழப்பறீங்க. என்னங்க நீங்க டைமிங் மிஸ் பண்றீங்க, போங்க. ஆக்சுவலா லவ்ல இருக்கும்போதே மீனிங்கே இல்லாத வார்த்தைகள் வந்து ரொம்ப அழகா இருக்கும். லூசு, போடா மென்டல், ஒடிக்கு இருக்கு, போடா பைத்தியம், ஒடி பிபி, ஏன்டா திட்ட சொன்னா கொஞ்சுற, சுச்சுஜு அப்படின்னும் போது சீரியஸா அது வந்து ரொம்ப கியூட்டா இருக்கும். புச்சுக்கு 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 புச்சுக்கா பண்ற பெரிய மனுஷன் பூரா இப்படிதான் புச்சுக்கு புச்சுக்கு போடுவாங்களோ. நான் வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணேன். அவளை வந்து ரசகோலா அப்படிமே. ஏய் ரசகோலா. நல்லா இருக்க. அவளுக்கு பஜ்ஜி பிடிக்கும். ஏய் பஜ்ஜி அப்படிமே. அவ உடனே பஜ்ஜினோடனே என்னை போண்டா அப்படிம்பா. அவளுக்கு பிடிச்சத சொல்லி கூப்பிடுறது. ஏய் ரசகோலா அப்படிமே. சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். சமீப காலமாக உங்களுக்கு எப்போதுமே பிடிச்ச வார்த்தை கேட்கல, ரீசன்ட் டேஸ்ல வந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டா சொல்லிட்டா சொல்லிட்டா. ஓ அதான் வேர்டு. சொல்லிட்டா. பேயில போமா. ஓ நீ அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா அப்படின்னு கேட்பாங்க. அடிக்கடி எனக்கு யூஸ் பண்ற வேர்டுன்றதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிடிச்சு போச்சு. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரான்னு கேக்குறேன்.
நேயர்களே, இவ்வளவு நேரம் இது ஒரு முக்கியமான பேட்டியை பார்த்தா, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி புது புது ஆளுங்களை கூட்டு வந்து சப்ஸ்கிரைப் கேட்போம்.